எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையிலே முறையா இந்த விஷயத்த பார்க்க போறேன். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி காலைல எந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட்ட இன்னைக்காச்சும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூரியகாந்தி விதை, பூசணிக்காய் விதை, கூடவே இந்த ஆளி விதை எல்லாத்தையுமே நெய்ல வறுத்து அவர் கொண்டு வந்து கொடுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு டம்ளர் பாலும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. காளிப்பட்டி பக்கத்துல மங்கலம்னு ஒரு அழகான ஊர் இருக்குங்க. அங்கதான் போயிருந்தோம். ஊருக்கு போன உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போனோம். சொல்லுங்க, நீ இருக்கா சொல்லல சாமி சரணம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் லோகேஷ். ஸோ அவங்க மாலை போட்டிருந்தாங்க. இப்போ மலையேற போறாங்க. ஸோ இவங்களை வழி அனுப்பதான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். முதல்ல வீட்டில் பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் பூஜை பண்ணாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா பெரிய பெரிய லட்டா வச்சிருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் லட்டு இல்லை, அதெல்லாம் தேங்காய். சாமிக்கு பூஜை போட்ட உடனே இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முத யார் மாலை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருமுடி கட்டினாங்க. இந்த பையில போடுறதுக்கும் சில்லற காசு கொடுத்தாங்க, அதுவும் நாங்கள் வாங்கி போட்டோம். இதில் ஹைலைட்டே என்னன்னா இருமுடி கட்டிட்டு ரிவர்ஸ்ல நடந்து போனாங்க. இதை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அங்கேயே பிரசாதமும் சாப்பிட்டு கிளம்பிட்டு வர வழியில பார்த்தோம்னா நவாப்பழம் மரம் இருந்துச்சு. அதுக்கு என்னோட ஷால் வாங்கி அதை யூஸ் பண்ணி ஷால் ஃபுல்லாவே வந்துட்டு வட நவாப்பழம் கரையாயிருச்சு. ஆனா இந்த தட்டுல காமிக்கிற அளவுக்கு 2 மடங்கு நாங்க நவாப்பழம் பொரிச்சிருந்தோம். அப்பதாங்க ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இனிமேல் வண்டியில எப்பவே ஒரு நீளமான துணி வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம ஷால் தான் பலிக்கிடா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா.